+2 தேர்வு முடிவுகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் +2 மாணவர்களுக்கு வருகிற 9ஆம் தேதி முதற்கொண்டு அந்த தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ், அதாவது அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அப்படின்றத வரக்கூடிய 9ஆம் தேதியிலிருந்து மாணவர்கள் தங்களுடைய பள்ளிகளுக்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பான அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அது வழங்குறது தொடர்பான அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. கூடுதலாக என்ன விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு? வணக்கம். தற்போது மாணவர்கள் அந்த கல்லூரிகளிலே சேரக்கூடிய நிலை இருக்கும். ஒவ்வொரு கல்லூரிகளிலும் விண்ணப்பிப்பார்கள். அதற்கு கட் ஆஃப் மதிப்பெண் உள்ளிட்ட விவரங்கள் அந்தந்த கல்லூரிகள் கேட்பது வழக்கம். எனவே அந்த ஒரிஜினல் மார்க் ஷீட் கொடுப்பதற்கு முன்பாக தற்காலிக மதிப்பெண்கள் கொடுக்கக்கூடிய நடைமுறை இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் வரக்கூடிய 9ஆம் தேதி முதல் மாணவர்கள் அந்த தற்காலிக மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அந்த தேர்வுகள் நடத்தக்கூடிய இயக்ககம் அறிவித்திருக்கின்றது. இந்த 9ஆம் தேதி தாங்கள் படித்த பள்ளிகளுக்கு சென்றும் அவர்கள் தற்காலிக மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் www.dge.pn.nic.in என்ற இணையதளத்தின் வாயிலாக சென்றும் மாணவர்கள் தற்காலிக அந்த மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம். அந்த தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களுடைய அந்த அதோட பர்பஸ் என்ன என்று நாம் பார்க்கும்போது, அதை வைத்து மாணவர்கள் என்ன செய்யலாம் என்றால், அவர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய கல்லூரிகள் அல்லது அவர்கள் இந்த மதிப்பெண்களை வைத்து அந்த கல்லூரிகள் கிடைக்குமா போன்ற விவரங்களுக்கெல்லாம் அவற்றை பயன்படுத்தலாம். 1 மாத காலத்திற்குள்ளாக அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கப்படும். எனவே அந்த அசல் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட்டவுடன் அவர்கள் அதனை கொண்டு சென்று கல்லூரிகளில் கொடுத்து சேர்ந்து கொள்ளலாம். எனவே தற்போது இருக்கக்கூடிய சூழலே இந்த இந்த தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதால் வரக்கூடிய 9ஆம் தேதி முதல் தாங்கள் படித்த பள்ளியிலோ அல்லது தமிழக பள்ளிக்கல்வித்துறையினுடைய இணையதளத்தில் சென்றோ அவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.